சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்ம என்ன கேட்கறோம்னா பெரிய கேட் கமிட்டி வேணும்னு கேட்கறோம். இல்ல சார் எனக்கு கேட் கமிட்டி வேண்டாம், சின்னமா ஒரு 15 வீடு 10 வீடு கட்டுறாங்களா அந்த மாதிரி செக்மெண்ட்ல கொடுங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசா என்னால கொடுக்க முடியாது, பெரிய கமிட்டி வேணாம் சார், அதுல எனக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான ஒரு வீடியோ. அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான வீடியோ இது. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அதை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா போரூர் மணப்பாக்கம். இந்த போரூர் மணப்பாக்கத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட் பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 11 வீடு பண்றாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ப்ரோமோட்டும் பண்றோம். இங்க இந்த மாதிரி ஒரு 11 யூனிட்ஸ் அவைலபிள், 2 and 3 BHK அவைலபிள். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பேச போறோம். வணக்கம் and warm welcome. இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போரூர் மணப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட் வந்துருக்கிறோம். இது வந்து ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா 11 வீடு இருக்கக்கூடிய ஒரு பில்டர் ஃப்ளோர் அபார்ட்மெண்ட்டுங்க. இது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 3 மாடி தான், 3 ஃப்ளோர்ஸ். இந்த 3 ஃப்ளோர்ஸ்ல வந்து 11 வீடு தான் இருக்கு, 2 and 3 BHK காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது சின்ன பில்டர்னு சொன்னாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. ஏர் வியூன்னு ஒரு அபார்ட்மெண்ட் மணப்பாக்கத்தில் இருக்கு, ஒரு 112 வீடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியும் டெவலப் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்குமே இந்த ஏரியாவில் ஒரு ஐகானிக் ப்ராடக்டா இருக்கு. நிறைய பேர் அதை என்கொயரி பண்றாங்க. அதுல ரீசேல் வீடு வேணும்னு கேக்குறாங்க. டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியவங்க. அதுலயுமே வந்து நான் நிறைய சேல் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 50-60 வீடு நான் தான் சேல் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனி தான் இது. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இங்க 11 வீடு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இதுக்கு எதுலயுமே ஒரு பிளாக் இருக்கு. அதுல ஒரு 6 வீடு 3 பெட்ரூம் மட்டும் பண்றோம். ப்ராடக்ட் வந்து மணப்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிண்டி டு பூந்தமல்லி ஹை ரோட் இருக்கு. அதுல மியாட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் இருக்கிற ரோடு உள்ள வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க. சோ வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு. சோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியோட தான் இருக்கு. இங்க எல்லாம் பஸ் போகுதுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பஸ் மற்றும் ஷேர் ஆட்டோ, கேப் எல்லாமே உள்ள வரும். இது வெல் எஸ்டாப்லிஷ்டு ஏரியாங்க. இது கிட்டத்தட்ட உள்ள நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட் கமிட்டியா தான் இருக்கு. அது கேட் கமிட்டிக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற ஒரு ஏரியால தான் இருக்கும். இது செகண்ட் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஃபேஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட். இதுல வந்து 11 வீடு பண்ணிருக்கோம். இந்த பில்டர் வந்து பாத்தீங்கன்னா as per RERA and CMD approved. அதன்படி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி செட் பேக் வந்து பாத்தீங்கன்னா more than 5 feet 10 feet அந்த மாதிரி வந்து சுத்தி இடம் விட்டுருக்காங்க. சோ நல்ல விண்ட் இருக்கு. வீடியோ எடுக்கும்போதே எங்களால வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு விண்ட் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கு, ஏர் ஃப்ளோ இருக்கு. அகைன் நல்ல லைட்டிங்கும் இருக்குங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுல்லா பார்க்கிங். சோ இது ரெண்டு பக்கம் ரோடு. இது வந்து ப்ராப்பர்ட்டியோட முன் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 30 feet ரோடு, ப்ராப்பர்ட்டி பின் பக்கம் வந்து 24 அடி ரோடு. சோ ரெண்டு பக்கம் ரோடு இருக்கு. சோ இங்க நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ். சோ இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். இந்த ப்ராடக்ட்ல ஒரு பெரிய ஆஃபர் இருக்கு. அது என்னன்ற இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. சோ வாங்க நம்ம ப்ராடக்ட்ல போயிடலாம். ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 3 மாசத்துல கீ கொடுத்துடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டட், பிளாஸ்டிங் முடிஞ்சிச்சு, உள்ளுக்கு வந்து இன்சைட் வந்து ஃபுல்லாவே பட்டி பார்த்தாச்சு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிஞ்சிச்சு, பிளம்பிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. சோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது மேபி இந்த மாசம் வந்துடும். இந்த ஹேண்ட் ஓவர் பண்ற ஸ்டேஜுக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சோ இது கார் பார்க்கிங். உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டரிங் இருக்கு, ட்ரைனேஜ் இருக்கு, அகைன் சம்ப் இங்க பெருசா கொடுத்துருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள். இங்க 11 வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 3 பெட்ரூம், மிச்சம் எல்லாம் வந்து 2 பெட்ரூம்ஸ். சோ 2 பெட்ரூம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 858 ல இருந்து இருக்கு. பெரிய சைஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1180 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2 பெட்ரூம் அவைலபிளா இருக்குங்க. வித் பிரைவேட் டெரஸோட. சோ இதெல்லாம் இதுல அவைலபிளா இருக்கு. வாங்க ப்ராஜெக்ட் உள்ள போயிடலாம். சோ இது ஃபுல்லாவே கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னுட்டு இருக்கோம். சோ இது மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து லிஃப்ட் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி, லிஃப்ட், கார் பார்க்கிங், அகைன் பவர் பேக்கப். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வரக்கூடிய அம்யூனிட்டிஸா இருக்குங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரேர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு இருக்கு, ரெண்டு பக்கமே அப்ரோச் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சோ 4 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விண்ட் லைட்டிங் வந்து சஃபிஷியண்டா இந்த ப்ராடக்ட்ல இருக்கும். சோ கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொன்னது மாதிரியே ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடுங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட்டா ஒரு லேண்டிங்ல நிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காரிடார். இந்த காரிடார்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இங்க வந்துட்டு ரைட் சைடுல என்கிட்ட வந்து இங்க ஒரு யூனிட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம். அகைன் இது பக்கத்துல இருக்க 3 பெட்ரூம். என்னோட லெஃப்ட் சைடு 2 யூனிட் இருக்கு. சோ எல்லாமே வந்து 2 பெட்ரூம்ங்க. இங்க வாங்குறதுல நமக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கார்பெட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 73% கிடைக்குங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்ல வாங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு அவைலபிள்ங்க. இன்னைக்கு நிறைய பெரிய பில்டர் இல்ல நிறைய பில்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 60-65% தான் உங்களுக்கு கார்பெட் ஏரியா கொடுக்குறாங்க. சோ இது மார்க்கெட்ல இருக்கிற விஷயம். சோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸ் என்னன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க தேடி வாங்கும்போது உங்களுக்கு 73-74% வந்து கார்பெட் ஏரியா கிடைக்கும். அது இந்த ப்ராடக்ட்ல அவைலபிள்ங்க. அதே மாதிரி யூடிஎஸ்மே கிட்ட பாத்தீங்கன்னா 43% 44% யூடிஎஸ் இதுல அவைலபிள்ங்க. உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் லாஃப்ட் கொடுக்கறது இல்ல. இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு லாஃப்ட் அவைலபிள். சோ இந்த லாஃப்ட்ன்றது வந்து எல்லா பெட்ரூம்லயும் வந்துரும். உங்களுடைய கிச்சன்லயும் லாஃப்ட் வந்துருங்க. சோ அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்கறது இல்ல, இங்க கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் கிரில்லும் வந்து நம்மளே
பண்ணி கொடுத்துறோம். பில்டராகவே நம்மளே பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னால இருக்க பால்கனி கிரில், கிச்சன்ல வரக்கூடிய பால்கனி சர்வீஸ் ஏரியா கிரில் எல்லாமே இங்க நாங்க வந்து பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு என்ன அப்படின்னா அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்க வீடு வாங்கிட்டு நீங்க யாரோ ஒரு கார்பெண்டரையோ இல்ல யாரோ ஒரு கொத்தனாரையோ வச்சு நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது வந்து எந்த இடத்துல ட்ரில் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா காலம்ஸ்லாம் ட்ரில் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியாது. அதனால டேமேஜ் பண்ணுவாங்க, நமக்கு பில்டிங் வீக் ஆகும். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் எல்லாமே வந்து பக்கா டீ குட்ல வருங்க. ஸோ மற்ற டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் டோர்ஸ் வருங்க. டைல் எல்லாமே வந்து வெட்டிமேட் டைல்ஸ் தான் பண்றோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாரிவேர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்றோம். நம்மளோட WCC எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டாவே வரும். கன்சல்ட் டேங்க் அது மாதிரியே வரும். உங்களுக்கு லேட்டஸ்டான எல்லா இதுவும் பண்ணி கொடுக்குறோம். இங்க வீடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் இல்லைங்க, இது வெறும் 942 தான் சைஸ். பட் இந்த வீடு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். நீங்க நேர்ல சைட் பார்க்கறதா இருந்தா நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு அது புரிய வரும். கண்டிப்பா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகாதனால என்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்து காமிக்க முடியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 வீக்ல டைல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வரும்பொழுது எல்லாமே ரெடியா இருக்கும். சின்ன வீடு இப்போ இந்த வீடு எடுத்தீங்கன்னா 858 தான். பட் இந்த 858ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் இருக்கு, டைனிங் இருக்கு, கிச்சன் ஸ்பேசியஸா இருக்கு, பெட்ரூம்ஸே வந்து நல்ல பெரிய பெட்ரூம்ஸ் இருக்கு. ஈவன் பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10x15.6. இது வந்து யாருமே கொடுக்குறது இல்ல, நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து பிரைசிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவா பிரைஸ் நான் கொடுக்க முடியும். பக்கத்துல நிறைய பெரிய பில்டர் இருக்காங்க. இங்க இந்த ஏரியாவில் 2 பெட்ரூம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 to 85 lakhs மினிமம். சொல்றது வந்து லேண்டிங் காஸ்ட்டுங்க. நிறைய பேர் வந்து ஆட் போடும்போது நான் வந்து 65 கொடுக்குறேன் 70 கொடுக்குறேன்னு சொல்லி ஆட் போடுவாங்க. நான் சொல்ற காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் காஸ்ட். உங்க பாக்கெட்ல ஓவரால் ஷெல் அவுட் எவ்வளவு நீங்க பாருங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது. சோ அது வந்து இந்த ஏரியாவில் 2 பெட்ரூமா இருந்ததுன்னா 75 to 85 lakhs மினிமம். ஆனா இந்த ப்ராடக்ட் இன்க்ளூஸ் ஆஃப் எவ்ரிதிங் 2 பெட்ரூம் ஐ கேன் ஆஃபர் யூ 65 lakhs. நான் சொல்றது GST ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 65 lakhsக்கு நான் கொடுத்துருவேன். ஈவன் 3 பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஐ கேன் கிவ் யூ less than 1 CR. இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா 3 பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 1.1 1.2 மினிமம், less than 1 CR. பர்టిక్యులர் சொல்லணும்னா கூட உங்களுக்கு நான் சொல்றேன் I can give you 90 lakh on dot. 90 lakhல 3 bedroom include registration GST எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துற முடியுங்க. சோ அது இந்த ப்ராடக்ட்ல அவைலபிள்ங்க. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோ முடியும் போது சொல்றேன்னு சொன்னேன். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3-4 மாசத்துல நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், கீ கொடுத்துடலாம். சோ நீங்க வாங்குறதுக்கு இஷ்டமா இருந்தா விருப்பம் இருந்தா நீங்க வந்து வாங்கலாம். இந்த ப்ராடக்ட் பர்టిక్యులர் சொல்லணும்னா இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பெரிய டெவலப்மென்ட் நடந்துட்டு இருக்குங்க. நமக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 4.5 கிலோமீட்டர் வருங்க ட்ரேட் சென்டர். ட்ரேட் சென்டருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் சிட்டின்னு ஒன்னு டெவலப் ஆயிட்டு இருக்கு. 116 ஏக்கர். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மேசிவா கவர்மெண்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்கோட ஹெட் குவார்ட்டர் அங்க வருதுன்னு சொல்றாங்க. இன்னொரு 2 to 3 இயர்ல வந்து எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய மேசிவ் ப்ராடக்ட். இந்த ஏரியாவை தாண்டி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா L&T இன்ஃபோடெக் சொல்லுவோம். அந்த L&T இன்ஃபோடெக் பின்புறம் இருக்கு, DLF க்கு பின்புறம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இங்க மேசிவ் டெவலப்மென்ட் நடந்துட்டு இருக்கு. ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவோட லேண்ட் காஸ்ட் வந்து ஹியூஜா பிக்கப் ஆயிருக்கு. அதாவது இங்க லேண்ட் காஸ்ட் வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4000 5000 per square feet இருந்தது. அதாவது நான் சொல்றது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 9000 to 10000 per square feet லேண்ட் ரேட். சோ அந்த மாதிரி இங்க நிறைய வந்தாச்சு. அது இல்லாம சார் நான் அபார்ட்மெண்ட் வாங்கல சார், எனக்கு லேண்ட் தான் வேணும் நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா இந்த காலனிக்குள்ள என்கிட்ட ஒரு 3-4 லேண்ட் பீசஸ் அவைலபிள். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கோட்டட் about 5000 rupees 6000 rupees கோட்டட் இருக்கு. உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் லேண்டும் கொடுப்பேன் அபார்ட்மெண்ட்டும் கொடுப்பேன். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குவீங்கன்னா நான் உங்களுக்கு அதிரடியா GST ஆஃபர் கொடுக்க முடியும், GST வேவர் ஆஃப் பண்ணி தர முடியும். சோ அது வந்து இந்த ப்ராடக்ட்ல இப்ப அவைலபிள். சோ வேகமா நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வேகமா சைட் விசிட் வாங்க, வேகமா வந்து ப்ராடக்ட் வந்து ஃபைனல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு GST வேவர் ஆஃப் வந்து உங்களுக்கு இந்த மந்த்தும் நெக்ஸ்ட் மந்த்தும் நான் பண்ணி கொடுக்க முடியும். சோ அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி. சோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க இங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. சோ until otherwise this is Sam signing off from Chennai Homes.